என்னையா அது வீடு ஃபுல்லாக பைத்தியங்களாக இருக்குது அந்த மாதிரி இருந்தது இந்த டாஸ்க்கு பார்க்கும்போது. ஸோ பிக் பாஸ் லைவில் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு இடத்துல உட்காந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கப்பா. ஹைலைட்டு என்னென்னா பாத்ரூம் டீம் வந்து செம்மையாக பண்ணுறாங்க, செம்ம ஃபன்னாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பாத்ரூம்க்கு யாரெல்லாம் வருவாங்களோ அவங்களெல்லாம் வந்து பிடிச்சி வச்சு நல்லா பாட்டு பாடி மூஞ்சி கழுவி சோப்பு போட்டு அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. இதில் வேற பாட்டு வேற வருது விலகு விலகுன்னு சொல்லிட்டு. ஸோ செம்ம ஃபன்னாக இருக்குது பாத்ரூம் டீமோட பெர்ஃபார்மன்ஸ். கரெக்டாக பாத்ரூமுக்கு வரும்போது தான் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சாங்லாம் வந்து பாடுறாங்க. பாத்ரூமில் வந்து இப்போ அமித், சபரி இவங்கெல்லாம் தான் வந்து மெயினாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது நம்ம பாரு, இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு பாருவும் அரோராவும் இது ரெண்டும் சேர்ந்து என்ன தெரியுமா பண்ணுறாங்க, பாரு வந்து ஜோல்சிக்காரி ஆக்கிட்டா நம்ம அரோரா. ஏன்னா கிச்சன் டீமுக்கு வந்து அவங்க எது கேட்டாலும் பண்ணணும் இல்லையா. ஸோ என் கையை பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு பாரு வந்து இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச சான்ஸுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே வந்து போட்டு உடைக்கிறாங்க. உங்கள் கையை பார்த்தா உங்களுக்கு நிறைய கல்யாணம் இருக்குது போலையே, அதுவும் வெளிநாட்டிலலாம் கிடையாது, உள்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்கும் கல்யாணம். இன்னொரு குடும்பத்தை பிரித்து தான் வந்து ஒரு கல்யாணம் நீங்கள் நடத்துவீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இவங்க 2 பேரோட, அதாவது கமரு அண்ட் பாருவோட விஷயத்தை பற்றி நாசுக்காக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சிறுக்கி டெய்லி ஒவ்வொரு சேலையாக கட்டிட்டு அலையிறாளேன்னு சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க. இதுக்கு அரோரா வந்து இவங்க 2 பேரும் நண்பர்களாக தானே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாரு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒருத்தர் இங்கேருந்து போகும்போது ஏதோ ஒரு குண்டை போட்டு போயிருக்கா, அதோட வந்து இப்போ பிரிஞ்சிடுச்சு. நான் என்னோடய வேலையை காப்பாற்றவா இல்லை குடும்பத்தை காப்பாற்றவா நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அரோராக்கிட்டே போட்டு வாங்குறாங்க. நடுவில் கமருதீன் பண்ணுற என்ன வேலை தெரியுமா, அப்படியே வந்து பாருக்கும் ஊட்டுறாங்களாம், அதே மாதிரி அரோராக்கும் ஊட்டுறாங்க. இந்த பையன் 2த்தையும் சேர்த்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்கானே, அது மாதிரி தான் இருந்தது பார்க்குறதுக்கு. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா விக்ரமை தூக்கிட்டு போகிறாங்க. விக்ரம வந்து அமித் வந்து அப்படியே தூக்கிட்டு பாத்ரூமில் போகிறாங்க, ஏன்னா தூக்கிட்டு தான் போகணுன்னு சொல்லும்போது. அதுக்கப்புறம் கனியை தூக்கிட்டு போகிறாங்க. என்னையா நடக்குது இது அப்படின்னு இருந்தது பார்க்குறதுக்கு. ஏற்கனவே வீடு சத்தமாக இருக்கும், இப்போ டாஸ்க் வேறு கொடுத்துட்டாங்களா, சுத்தம்.